ஒரு மனுஷன் எவ்வளோதான் ஏன் கஷ்டப்படுறது? +2ல் கம்மியாக மார்க் எடுத்து காலேஜ் கிடைக்காம எவன் கையை காலையோ பிடிச்சி ஊரில் இருக்கிற ஒரு ஐடிஐயில் சேர்ந்து அடுத்த வருஷம் லேட்ரல் இன்ட்ரியா இன்ஜினியரிங்குள்ளே நுழைஞ்சி அந்த டிஎஸ்பி எரியரு இந்த M3 எரியர்னு ஒன்றா போட்டு தள்ளி இந்த லேப் அசிஸ்டண்ட்டோட கையனக்கி காலனக்கி இன்டர்னல்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி இப்படியே வாழ்க்கை போயிடக்கூடாதுன்னு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸு ஆப்டியூட் கிளாஸு ஒன்றா சேர்ந்து ஆஹா காலேஜில் பிளேஸ்மெண்ட் தராங்களேன்னு பிளேஸ்மெண்ட் உட்காந்து இந்த ஐடி கம்பெனியில் ப்ளேஸ் ஆகி அப்பாடா வாழ்க்கை நிம்மதியாக போகுதுன்னு நினச்சா இந்த டேக்ஸ் நிற்கிது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டாக்ஸேஷன் சிஸ்டம் டைரக்ட் டேக்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு இரு வகையாக பிரிக்கிறாங்க. ஒரு பொருள் வாங்குறது மூலமாக அந்த பொருளுக்கு நம்ம பே பண்ணுற விலையில் ஒரு பகுதி அரசாங்கத்துக்கு வரியாக போகும், அது இன்டைரக்ட் டேக்ஸ். நம்ம சம்பளத்துலேருந்தே பிடிக்கக்கூடிய விஷயங்களை டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா செல்லமே படத்தில் விஷால் வாங்கினது டைரக்ட் டேக்ஸ், முதல்வன் படத்தில் அர்ஜுன் பேசியிருப்பது இன்டைரக்ட் டேக்ஸ். ஸோ இந்த ரெண்டு விதமாக பிரிக்கிற இந்த டேக்ஸில் மிடில் கிளாஸ் அதிகமாக கவலைப்படுற ஒரு விஷயம் என்னென்னா இந்த இன்கம் டேக்ஸ் தான். ஒரு பட்ஜெட்லையும் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பட்ஜெட்டை படிக்க போகும்போது நம்மளுக்கு இந்த வாட்டி ஏதாவது வருமான வரி சலுகை வருமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கிற கூட்டத்தில் நானும் ஒருவன், நீங்களும் ஒருவன் வச்சுக்கலாம். ஸோ இந்த இன்கம் டேக்ஸை இந்தியாவில் எப்படி வசூலிக்கிறாங்க அப்படின்னா, மார்ஜினல் டாக்ஸேஷன் சிஸ்டம்னு ஒரு நபருடைய ஆண்டு வருமானம் எந்த ஸ்லாப்ல விழுதோ அதை பொறுத்து தான் அந்த நபருடைய டேக்ஸ் நிர்ணயிக்கப்படுது. நான் ஃபர்ஸ்ட் ஓல்டு டாக்ஸேஷன் ரெஜிம்கான செட்டப்பை மட்டும் சொல்றேன். டாக்ஸபிள் இன்கம் ஒரு ஆளுக்கு 0 இருந்து 2.5 lakhsக்குள்ள இருந்துச்சுன்னா அவர் வரி எதுவுமே கட்ட வேணாம். இதுவே அந்த நபருக்கு டாக்ஸபிள் இன்கம் 2.5 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் அந்த ஆம்பிட்ல ஃபாலோ ஆகுது அப்படின்னா அவர் அந்த பர்டிகுலர் 2.5 to 5 அந்த 2.5 லட்சம் ரூபாய் இருக்குல்ல, அந்த 2.5 லட்சம் ரூபாயில் 5% அரசாங்கத்துக்கு வரியாக கட்டணும். இப்போ என்னுடைய ஆண்டு வருமானம் 4 லட்சம்னு வச்சுக்கோங்க. 4 லட்சத்தையே நான் பல துண்டுகளாக பிரிக்கிறேன். 0 to 2.5 lakh ஒரு துண்டு, அதுக்கு நான் வரி எதுவுமே கட்ட வேணாம். இப்போ 2.5 to 4 lakh இருக்கு தெரியுமா, இந்த ஒரு 1.5 லட்சம், இந்த 1.5 லட்சத்தில் நான் 5% அரசாங்கத்துக்கு வரியாக கொடுப்பேன். 2.5 to 5ல் உங்கள் ஆண்டு வருமானம் இருந்தாலுமே நீங்கள் டெக்னிக்கலாக வரியாக எதுவும் கட்ட மாட்டீங்க. இந்த இடத்துல நீங்கள் கேர்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை கவனிக்கணும். அரசாங்கம் 2.5 to 5 இருக்க ஆட்களுக்கு வரி போட்டு அந்த வரியே ரிபேட் அப்படின்னு திரும்ப கொடுத்துரும். அதனால தான் இந்த 5.5 லட்சம் 6 லட்சம் 6.5 லட்சம் இந்த மாதிரி வருமானம் வாங்கக்கூடிய ஆட்கள் தங்களுடைய டாக்ஸபிள் இன்கமை இந்த 5 லட்சம் ஸ்லாபுக்கு கீழே எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படின்னு LICயில் பாலிசி போடுவாங்க, ELSS மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை போடுவாங்க. இப்போ இந்த 5லிருந்து 10 லட்சம் இருக்கு தெரியுமா, இந்த கேட்டகரிக்குள்ள உங்களுடைய வருமானம் இருந்தால் நீங்கள் 20% டேக்ஸ் கட்டணும். 20% எப்படி அப்படின்னா அகைன் 8 லட்சம் உங்களுடைய டாக்ஸபிள் இன்கம்னு வச்சுப்போம். இதில் 0 to 2.5 நீங்கள் கட்ட வேண்டாம். 2.5 to 5 அந்த ஒரு 2.5 லட்சத்துக்கு நீங்கள் 5% கட்டுவீங்க. 5 to 8 அந்த 3 லட்சத்தில் நீங்கள் 20% கட்டணும். 3 லட்சத்தில் 20% எவ்வளோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 60,000. ஸோ அந்த 60,000 இந்த 12,500 இந்த 0 இது மூணுத்தையும் சேர்த்து வர அமௌண்ட் தான் 72,500 தான் டாக்ஸபிள் இன்கம் 8 lakhs இருக்கக்கூடிய ஒரு ஆள் கட்ட வேண்டிய ஆண்டு வருமான வரி. இது வருமான வரி மட்டும்தாங்க. இந்த வருமான வரிக்கு மேலே 4% ஹெல்த் அண்ட் எஜுகேஷனல் செஸ்ஸும் வரும். ஸோ அவர் இந்த வருமான வரி கூட அந்த 4% செஸ்ஸையும் சேர்த்து கட்டணும். இந்த 10 லட்சத்துக்கு மேலே சம்பளம் வாங்குறாங்க பாருங்க, அவங்க இன்னுமே பாவப்பட்டவங்க. 5 to 10 lakhக்கு 20% டேக்ஸ் இருக்கிற மாதிரி அபவ் 10 lakh பீப்புளுக்கு 30% டேக்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் ஓல்டு டாக்ஸேஷன் ரெஜிம் படி ஒரு நபருடைய டேக்ஸ் கால்குலேஷன். இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது ஓல்டு டேக்ஸ் ரெஜிமுடைய ஸ்லாப் ரேட்ஸ் தான். நியூ டேக்ஸ் ரெஜிமில், அதுவும் நியூவாக வந்திருக்க நியூ டேக்ஸ் ரெஜிம்லையும் அந்த மாதிரி சில ஸ்லாப் ரேட்ஸ்லாம் இருக்குது. 0 to 3 lakhs வரைக்கும் 0%, 3 to 6 வரைக்கும் 5, 6 to 9 10, 9 to 12 15, 12 to 15 20% கட்டணும். 15க்கு மேலே 30% கட்டி ஆகணும். ஸோ இப்போ இது பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குது. பட் இதில் எது கன்ஃபியூசிங் ஃபேக்டர்னா 87A ரிபேட். ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் 5 லட்சம் வரைக்கும் உங்களோட டாக்ஸபிள் இன்கம் இருந்தால் நீங்கள் வரி கட்டி ஆகணுன்ற கட்டாயம் இருந்தாலும் நீங்கள் கட்ட வேண்டிய வரியை அரசாங்கமே உங்களுக்கு திரும்ப கொடுத்துரும். ரிபேட்டுன்ற போர்வையில் 12,500 ரூபாய் உங்களுக்கு அப்போ திரும்ப வந்துக்கிட்டு இருக்கும். இந்த 2.5 to 5க்கு டேக்ஸ் பண்ணக்கூடிய அந்த 5%. நியூ டேக்ஸ் ரெஜிமில் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அந்த 5 லட்சம் அப்படின்ற ரிபேட் சீலிங்கை 7 லட்சமாக உயர்த்திருக்காங்க. ஸோ இப்போ உங்களுடைய டாக்ஸபிள் இன்கம் டிடக்ஷன்லாம் போட்டு நீங்கள் கம்மியாக்கி குட்டியாக வச்சுருக்கீங்களா டாக்ஸபிள் இன்கம் அப்படின்னு ஒரு ஃபிகர், அது 7 லட்சத்துக்கு கீழே இருந்தால் நீங்கள் வரி கட்ட வேண்டாம். 7 லட்சத்துக்கு மேலே போனால் டேக்ஸ் ஸ்லாபுக்கு ஏற்ற வரி கட்டணும். இப்போ உங்களுடைய டாக்ஸபிள் இன்கம் 7,30,000 வந்துருச்சுன்னு வச்சுக்கலாமே.
இப்போது இந்த 7.3 lakhs இருக்குல்ல, இதை நீங்கள் உடைங்க. 0 to 3, 3 to 6, 6 to 7.3 அப்படின்ற மாதிரி. இந்த 0 to 3க்கு 0% வரும். இந்த 3 to 6க்கு 5% வரும். 3 லட்சத்தில் 5%னா எவ்வளோ? 15,000 ரூபாய். இப்போது 6 to 7.3 போங்க, 1.3 லட்சம் வருதா, அதில் 10%, அதாவது 13,000 ரூபாய். ஸோ இந்த 15, இந்த 13, அப்புறம் கீழே இருக்குல்ல 0, இது 3 ஒன்றா கூட்டினீங்கன்னா 28,000 ரூபாய் உங்களுடைய டேக்ஸ் லைபிலிட்டி. நீங்கள் 7.3 lakh டேக்ஸபிள் இன்கம் வாங்குற ஆளாக இருந்தால். மறுபடியும் சொல்கிறேன், டேக்ஸபிள் இன்கம்ன்றது வேறு, கிராஸ் இன்கம்ன்றது வேறு. ரெண்டுத்துக்கும் நடுவில் யார் உள்ள வரா அப்படின்னா குறுக்க வர கௌஷிக் தான் இந்த டிடக்ஷன்ஸ். கிராஸ் இன்கம்லேருந்து டிடக்ஷன் பண்ணி வரக்கூடிய டேக்ஸபிள் இன்கம் 7 lakh கீழே இருந்தால் 0 டேக்ஸ், 7 lakh மேலே போனால் இட் இஸ் டாக்ஸ்ட் ஆஸ் பர் த ஸ்லாப் ரேட்ஸ். ஓல்ட் ரிஜிம் பெஸ்ட்டா நியூ ரிஜிம் பெஸ்ட்டா அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறதுக்கு நமக்கு டாக்ஸபிள் இன்கம் அப்படின்ற வேல்யூ தேவை. டாக்ஸபிள் இன்கம் தேர்ந்தெடுக்கிறதுக்கு நம்மளுக்கு கிராஸ் இன்கம் மற்றும் டிடக்ஷன்ஸ் தேவை. இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஒரு மனுஷன் நிறைய டிடக்ஷன்ஸ் ஏற்கனவே பண்ணியிருக்காரு. ஏடிசியில் 1.5 லட்சம் போட்டிருக்காரு, மெடிக்கல் இன்சூரன்ஸ் 30,000 எடுத்திருக்காரு, அப்புறம் இந்த ஹெச்ஆர்ஏல 1,20,000 காட்டுறாரு, 80 டிடிஏ இன்ட்ரெஸ்ட்ல 2,000 காட்டுறாரு அப்படின்னு 4 லட்சம் ரூபாய் டிடக்ஷன்ஸ் ஒருத்தர் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு அசூம் பண்ணிப்போம். இந்த மனுஷனுக்கு 2 சினாரியோவில் நம்ம ரிஜிம் கால்குலேஷன் பார்க்க போகிறோம். சினாரியோ 1 அவர் 8 லட்சம் சம்பாதிக்கிறார். சினாரியோ 2 அவர் 15 லட்சம் சம்பாதிக்கிறார். ஃபர்ஸ்ட் இந்த 8 லட்சம் சினாரியோவில் என்ன ஆகும் அப்படின்னா கிராஸ் இன்கம் அவருக்கு 8 lakhs இருக்கும். அவரோட அதர் இன்கம் ஒரு 3,000 போட்டுக்கிறேன், அதாவது ஃப்ரீலான்சிங் வியாபாரம் பார்க்குறாரு, இல்லை பேங்க் இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போது அவருடைய டாக்ஸபிள் இன்கம் இன் ஓல்டு ரிஜைம் 4,03,000 தான். வேற நியூ ரிஜைமில் பார்த்தீங்கன்னா 7,55,000. ஏன்னா நியூ டாக்ஸ் ரிஜைமில் இருக்கக்கூடிய டிடக்ஷன் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் மட்டும்தான். மேம்போக்கா பார்த்தா நியூ டாக்ஸ் ரிஜிமில் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு பல யூடியூபர்ஸ் சத்தியம் பண்ணி சொன்னாலும் அதில் இன்னும் 2 டிடக்ஷன்ஸும் இருக்குது. அது என்ன டிடக்ஷன் அப்படின்னா, இந்த என்பிஎஸ்ல உங்களுடைய முதலாளி போடக்கூடிய காசு, எம்ப்ளாயர் போடக்கூடிய காசு இருக்குது தெரியுமா, அதை டிடக்ஷனில் எடுத்துக்கலாம். இரண்டாவது முக்கியமான அம்சம், இன்டர்நெட்டில் யாரும் அதை பற்றி பெருசாக பேசிக்கவே இல்லை. அக்னிவீர் அப்படின்னு அரசாங்கம் ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. சின்ன பசங்க ஸ்கூல் முடிச்சுட்டு அவங்க ராணுவத்தில் பணியாற்றலாம் 4 வருஷம், அவங்கள அக்னிவீர் என்று அழைப்பார்கள். இந்த அக்னிவீர் அவங்க கையிலிருந்து போடுற கார்பஸ் ஃபண்ட் கான்ட்ரிபியூஷனும் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அக்னிவீர் கார்பஸ் ஃபண்ட் கான்ட்ரிபியூஷனும் சேர்த்து அவங்க நியூ டாக்ஸ் ரெஜிம்ல டிடக்ஷன் எடுத்துக்கலாம். சரி, இப்போ நம்ம பழைய கதைக்கு வருவோம். ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் படி 8 லட்சம் சம்பாதிக்கிற ஒருத்தருக்கு டாக்ஸபிள் இன்கம் 4,03,000, அதுவே நியூ டாக்ஸ் ரெஜிம் படி 7,55,000. இப்போ ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் படி அவருடைய டாக்ஸ் அமௌண்ட், டாக்ஸ் லைபிலிட்டி 0. ஏன் 0 அப்படின்னா அவருடைய டாக்ஸபிள் இன்கம் ரிபேட்டுக்கான மேக்ஸிமம் த்ரெஷோல்டான 5 lakhsக்கு கீழே வந்துருச்சு. ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் படி 5 லட்சத்துக்கு கீழே வந்தால் ரிபேட் எடுத்துக்கலாம். நியூ டாக்ஸ் ரெஜிம்ல அந்த ரிபேட்டோட சீலிங்கை 7 லட்சம் சமீபத்தில் மாற்றினாங்க. இப்போ நியூ டாக்ஸ் ரெஜிம் படி அவருடைய டாக்ஸ் அமௌண்ட் என்ன அப்படின்னா 31,720 ரூபாய். இப்போ நான் 8 லட்சம் அப்படின்ற இந்த ஃபிகரை 15 லட்சம் அப்படின்னு மாத்துறேன். 15 லட்சம் மாற்றிட்ட பிறகு என்ன மேஜிக் நடக்குது அப்படின்னா, இங்கே ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் படி அவருடைய டாக்ஸபிள் இன்கம் 11,03,000, வேற நியூ டாக்ஸ் ரெஜிம் படி டாக்ஸபிள் இன்கம் 14,55,000. இப்போ அவர் எவ்வளோ வரி கட்டணும் அப்படின்னா, ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் படி 1,49,000 சில்லற, ஆனால் நியூ டாக்ஸ் ரெஜிம் படி 1,46,000 சில்லற தான். இந்த இடத்துல அவருக்கு நியூ டாக்ஸ் ரெஜிம் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ எவ்வளோ சம்பாதிக்கிறோம், எவ்வளோ டிடக்ஷன் காட்டுறோம் அப்படின்றத பொறுத்து தான் இந்த டாக்ஸ் ரெஜிம் சூசிங் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்னாப்ஷாட்டில் சம்பாத்தியத்தை நான் என்னுடைய ஒய் ஆக்சிஸில் போடுறேன், டிடக்ஷன்ஸை என்னுடைய எக்ஸ் ஆக்சிஸில் போடுறேன். உங்களுடைய வருமானம், உங்களுடைய டிடக்ஷன்ஸை ஸ்ட்ரைக் அகேன்ஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான டாக்ஸ் ரெஜிம் என்ன அப்படின்றத இந்த பிக்சரில் உங்களால் பார்த்துட முடியும். ஸோ இதுதான் நியூ டாக்ஸ் ரெஜிமுடைய விளக்கம். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உண்மையிலே இந்த டிடக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம காசு போட்டு சேர்த்து வைக்கிறோமே, அப்படி சேர்த்து வைக்கிற இந்த டிடக்ஷன்ஸ் டூல்ஸ் எல்லாம் நல்ல ரிட்டர்ன் உங்களுக்கு தருதா? வருமான வரியை மிச்சப்படுத்தணும் அப்படின்ற ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக வச்சுட்டு உங்களுடைய ஃபினான்ஷியல் பிளானிங்கை நீங்கள் அமைச்சிக்கிறது நல்லதா அப்படின்ற காம்ப்ளிகேட்டடான கொஷின்ஸை சிறப்பு விருந்தினரோடு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் மோகன் குமார்.